الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العلي العظيم. وعن عائشة رضي الله عنها قالت: قلت يا رسول الله ألا نغزو ونجاهد معكم؟ فقال رسول الله صلى الله عليه وسلم: لكن أحسن الجهاد وأجمله. قال: حج مبرور. فقالت عائشة رضي الله عنها: فلا أدع الحج بعد إذا سمعت هذا من رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரித்தானவர்களே, உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜு செய்வதற்கு திரு காபாவை நோக்கியும் திரு மக்கமா மதினாவை நோக்கியும் புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களிலே நமது ஊரிலிருந்தும் சில மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே ஹஜ்ஜு செய்தவர்கள், இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்ய போகிறவர்கள், இனியும் ஹஜ்ஜு செய்யாதவர்கள் என்று 3 தரப்பினருக்குமான சில முக்கியமான உபதேசங்களை வழங்க விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மனதிலே உள்வாங்கி ஹஜ்ஜு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஹஜ்ஜு பயனுள்ள ஒரு இபாதத்தாக, பயனுள்ள ஒரு கடமையை நிறைவேற்றியதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையானவர்களே, உலகத்திலே பல பள்ளிகள் இருக்கிறது, பல மஸ்ஜிதுகள். எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹினுடைய வீடு என்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனை மஸ்ஜிதுகள் கட்டப்படுகிறதோ, எந்த ஊரிலே, எந்த கிராமத்திலே, எந்த இடத்திலே எங்கெங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் கட்டப்படுகிறதோ அந்த மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹினுடைய வீடு என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் குறிப்பாக கஅபத்துல்லா, அது அல்லாஹினுடைய வீடு, பைத்துல்லாஹ் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? உலமாக்கள் சொல்லுவார்கள், இங்கே நாம் ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த மஸ்ஜிதை கட்டுவது அல்லாஹினுடைய முடிவல்ல. இது நாம் செய்யக்கூடிய, நாம் போடக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது, நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மஸ்ஜித் கட்டுவது இது நாம் யோசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டுவதற்கு அல்லாஹ் எடுத்த முடிவாக இருக்கிறது. பைத்துல்லாவை தனக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தான். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்பாக
நபி ஆதமை படைப்பதற்கு முன்பாகவே மலக்குமாரனுடைய வணக்கஸ்தலமாக எது இருந்தது? பைத்துல்லாஹ் என்று அல்லாஹ் நாடி இருந்தானோ அந்த காபா தான் இருந்தது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். இப்போ உலகத்திலே நாம் எங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டுகிறோமோ இது நாம் முடிவு செய்தது. ஆனால் பைத்துல்லா காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று யார் முடிவு செய்தது? இது படைத்த ரப்புல் ஆலமீன் முடிவு செய்தது. இதுதான் வித்தியாசம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ஹஜ்ஜினுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு ஹதீஸ்களிலே அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ஜு செய்வதனுடைய சிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார், அம்ர் இப்னு ஆஸ் என்கிற ஒரு சஹாபி பெருமான்கிட்ட வந்தாங்க, தயங்கி கொண்டே வருகிறார். ஏன்? அம்ர் இப்னு ஆஸ் இருக்கிறாரே, இவர் தன்னுடைய அறியாமை காலத்தில் இறை மறுப்பாளராக இருக்கிற போது பல்வேறு பாவங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதராக இருந்தார். எனவே இஸ்லாத்தை ஏற்கிற போது தயங்கி கொண்டே பெருமானாரிடத்தில் வருகிறார் பையத்தை செய்வதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் அம்ர் இப்னு ஆஸை பார்த்து சொன்னாங்க, அம்ரே உங்களுடைய கையை கொடுங்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதார். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கையை தர மறுக்கிறார்கள், பெருமானிடத்திலே பையத்தை செய்ய மறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள், அம்ரே நீ தயங்குவதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்டான். ஏன் தயங்கி கொண்டிருக்கிறாய்? அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனை என்னுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அம்ரே அது என்ன கோரிக்கை என்பதாக. அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், நான் அறியாமை காலத்திலே இறை மறுப்பாளராக இருக்கிற போது நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா இல்லையா என்று தெரியவில்லை. இது தெரியாமல் நான் கையை கொடுத்து உங்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் அவங்க சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா, இன்னல் இஸ்லாம யஜுப்பு மா கான கபலஹு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, ஒருத்தர் காஃபிராக இருந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கை கொள்வது இருக்கிறதே, அவருடைய இஸ்லாம் அவர் முன்பு செய்த எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிறது என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஹிஜ்ரத் ஒரு மனிதர் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஹிஜ்ரத் இருக்கிறதே, இது அவர் முன்னால் செய்த ஹிஜ்ரத்திற்கு முன் செய்த அத்தனை பாவங்களும் இந்த ஹிஜ்ரத் அழித்து விடுகிறது என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், ஒல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லஹு, ஒரு மனிதர் ஹஜ் செய்யாமல் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜுக்கு முன்பாக, ஹஜ் செய்வதற்கு முன்பாக என்னென்ன பாவங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் அந்த ஹஜ் அழித்து விடுகிறது என்பதாக சொன்னார். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார் என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகனை போல, ஒரு குழந்தையை போல, ஒரு குழந்தை எப்படி பூமிக்கு பாதத்தை எடுத்து வைக்கிறதோ எந்த விதமான பாவமும் செய்யாமல் பரிசுத்தமான நிலையிலே, அதே போல ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வருகிற மனிதர் அவர் உலகத்திலே எப்படி பாதத்தை எடுத்து வைக்கிறார்? எந்த விதமான பாவமும் செய்யாத நிலையிலே, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில், பாவங்கள் தன்னுடைய பட்டியலிலே அறவே இல்லாத நிலையில் அவருடைய ஊருக்கு திரும்பி வருகிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார். ஹஜ்ஜுடைய சிறப்பை குறித்து சொல்லுகிற போது இஸ்லாம் பாவங்களை அழிக்கிறது, ஹிஜ்ரத் பாவங்களை அழிக்கிறது, அதே போல ஹஜ்ஜும் ஒரு மனிதன் கடந்த கால பாவங்கள் எல்லாம் அழித்து விடுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய மனைவி பெருமானார்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எல்லாம் போர்ல போறீங்களே, பல போர்களில் கலந்து கொள்கிறீர்கள், ஆண்கள் இபாதத்துகளில் பெண்களை விடவும் அதிகமாக முன்னிறுத்தி செய்கிறீர்கள், உங்களுடைய இபாதத்துகள் நன்மைகள் அதிகமாக இருக்கிறது, நாங்கள் எப்படி உங்களை முந்துவது? எங்களுக்கும் போருக்காக வேண்டிய அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அலா நஹ்ஸு வ நுஜாஹிது மஅக்கும், யா ரசூலுல்லாஹ், போருக்காக வேண்டிய அனுமதி கொடுங்களேன், நாங்களும் போருக்காக வேண்டி வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அஃபல குன்ன நுஜாஹிது மஅக்கும், நான் உங்களுக்கு போரை விடவும் ஜிஹாதை விடவும் அஹ்ஸனுல் ஜிஹாதி வ அஜ்மலஹு, ஜிஹாதை விடவும் ஒரு அழகான அமலை சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. ஜிஹாதை விடவும் ஒரு அழகான அமலை சொல்லி தரட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே அது ஜிஹாதை விடவும் சிறந்தது பெண்களுக்கு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார். அருமையானவர்களை, ஜிஹாதை யோசிக்க வேண்டும். ஷஹீத் ஒருத்தர் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்கிறார், துடிதுடித்து மௌத்தாகுகிறார், அந்த மௌத்தை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னார்கள், இதைவிட சிறந்த அமல், சிறந்த இபாதத்தை நான் சொல்லி தரட்டுமா? அது ஹஜ் ஆக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்.
ஹஜ் இருக்கிறதே சாதாரண இபாதத் அல்ல, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. இதில் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கிறது வேற எந்த இபாதத்திலும் கிடைக்கிறது இல்லை என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. ஏன் உலமாக்கள் காரணம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹுவை பார்க்க முடியாது என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். படைத்த ரப்புல் ஆலமீனை சந்திக்க முடியாத, ரப்புல் ஆலமீனுடைய ஜியாரத்து கிடைக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலுமே கூட, ஆனால் அல்லாஹுவை பார்ப்பது போல ஒரு இன்பம் எதில் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த இபாதத் ஹஜ்ஜாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீனை பார்ப்பது போல ஒரு ஆனந்தம். காபத்துல்லாவை பார்த்த பிறகு அவர் அறியாமலேயே கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது. என்ன காரணம்? அவர் சென்று இருக்கக்கூடிய இடம், அவர் அல்லாஹுவை சந்திப்பது போல ஒரு ஆனந்தம், அல்லாஹுவை பார்ப்பது போல உள்ளத்தில் ஒரு இன்பம். அதன் காரணமாக உயர்ந்த இபாதத்தாக இந்த ஹஜ்ஜு, உணர்வு பூர்வமான ஒரு இபாதத்தாக ஹஜ் இருக்கிறது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, எல்லா நபிமார்களும் ஹஜ் செஞ்சிருக்கிறான். எல்லா நபிமார்களும், 2 நபிமார்களை தவிர எல்லா நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி காலத்தில் ஹஜ் செய்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே அல்லாஹுடைய தூதர் பயணம் செய்கிற போது ஒவ்வொரு பள்ளத்தாக்கு வருகிற போதும் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொண்டே வந்தார், இந்த இடத்திலிருந்து இத்தனை நபிமார்கள் சென்றார்கள், இந்த இடத்திலிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் பள்ளத்தாக்கு வருகிற போதெல்லாம் இங்கே ஒரு நபி தல்பியா சொல்லிக் கொண்டு சென்றார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொண்டே வந்தார். அந்த நேரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு வருகிறது. அந்த பள்ளத்தாக்கை கடக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ஜுர் ரவா என்கிற ஒரு பள்ளத்தாக்கை கடக்கிற போது பெருமானார் சொன்னாங்க, இந்த இடத்திலிருந்து 70 நபிமார்கள் தல்பியா சொல்லி ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றாருன்னு சொன்னாங்க. ஃபஜ்ஜுர் ரவா என்கிற பள்ளத்தாக்கு வந்தோடனே சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, 70 நபிமார்கள் இங்கே தல்பியா சொல்லி ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அதே போல கொஞ்சம் கடக்கிறார்கள், வாதில் அஸ்ரக் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு. பெருமானார் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இது என்ன பள்ளத்தாக்கு? வாதில் அஸ்ரக் என்பதாக சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வாதில் அஸ்ரக், இது இந்த இடத்திலிருந்து தான் கஅன்னி அரா அஹி மூசா, என்னுடைய சகோதரர் மூசா ஹஜ்ஜுக்கு செல்வதை என் கண்கூடாக பார்க்கிறேன் என்பதாக சொன்னார். இப்போது ஹஜ்ஜுக்கு செல்வதை போல மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்து தான் ஹஜ் செய்தார்கள் என்பதாக தல்பியா சொல்லி அந்த தல்பியாவும் சொன்னான், லப்பைக் அல்லாஹும்ம அன அப்துக லதைக லப்பைக், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், இதோ வந்து விட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த தல்பியாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தான். அதே போல ஹர்ஷா என்கிற ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கை கடக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இங்கிருந்து தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லி ஹஜ் செஞ்சாங்க என்றார். சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தல்பியாவும் சொல்லி காட்டினாங்க, லப்பைக ஃபர்ராஜுல் கர்பி லப்பைக், யா அல்லாஹ் பாவத்திலிருந்து சிரமத்திலிருந்து காப்பாற்றுபவனே உன்னை நான் வந்து அடைகிறேன் என்பதாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தல்பியாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. ஏன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்க? அதற்கும் உலமாக்கள் காரணம் சொன்னாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்த அந்த கடுமையான சோதனையுடைய காலத்தில் அல்லாஹ் உதவி செய்தான். அதனால இருளில் இருந்து உதவி செய்யக்கூடிய ரப்பே இதோ நான் வந்து விட்டேன் என்பதாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த தல்பியாவை பெருமானார் சொல்லி காட்டினாங்க. இன்னொரு இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்தார்கள். அந்த இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, இது எந்த இடம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இங்கிருந்து தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லி ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள். தல்பியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தல்பியாவும் சொல்லி காட்டினாங்க, லப்பைக் அன அப்துக வ இப்னு அமதிக, யா அல்லாஹ் இதோ வந்து விட்டேன், உன்னுடைய அடிமையான நான் வந்து விட்டேன், உன்னுடைய அடிமை பெண்ணினுடைய மகனாக நான் இருக்கிறேன், இதோ வந்து விட்டேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தல்பியாவும் சொல்லி காட்டினாங்க. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் இப்படி தல்பியாவை சொன்னாங்க? உலமாக்கள் காரணம் சொன்னாங்க, இன்றைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திலே சில கூட்டக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை கடவுளாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளினுடைய குமாரராக ஏற்றுக்கொள்கிற காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி தல்பியா சொன்னாங்க, அன அப்துக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், வ இப்னு அமதிக, உன்னுடைய அடிமை பெண்ணினுடைய மகனாக இருக்கிறேன் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி தல்பியா சொல்லி புறப்பட்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, மாமின் நபியின் ஹஜ்ஜ, எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். 2 நபிகளை தவிர, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 நபிமார்களை தவிர எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ஜினுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய ஹதீஸ்கள்ல சொன்னாங்க. நிறைய ஹதீஸ்கள், ஹஜ்ஜுக்கு சென்று விட்டவர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை சென்று விட்டவர்கள் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக நினைக்க கூடாது. அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தான்னு சொன்னா 5 வருடத்திற்கு ஒரு முறையாவது ஹஜ் செய்யுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினான். நிறைய செல்வம் இருக்கிறது, அல்லாஹ் செல்வத்தை நிறைய கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட பணக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 5 வருடத்தில் மீண்டும் ஒரு முறை ஹஜ் செய்வதற்கு பெருமானார் வலியுறுத்தினாங்க என்பதாக சொன்னார்.
உலமாக்கள் சொன்னாங்க, யார் 5 வருடத்திற்கு ஒரு முறையாவது இப்படிப்பட்ட பணக்காரர்கள் ஹஜ் செய்யவில்லையோ அவர்கள் மஹ்ரூம், பாக்கியமற்றவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தான். பாக்கியமற்றவர்கள், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த புனித தலத்தை சந்திக்கக்கூடிய ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் இழந்தவர்கள், அவர்களுடைய செல்வத்தில் எந்த விதமான பயனும் அடையாதவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, பெருமானார் இப்படி சொன்னாங்க, யார் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ 5 வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் ஹஜ் செய்து விட வேண்டும் என்பதாக பணக்காரர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வணக்கமாக இருக்கிறது ஹஜ் என்கிற வணக்கம். நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. சொன்னாங்க, நிறைய ஹஜ்ஜுகள் செய்யணும். துவா கேட்கிற போதே நம்முடைய துவாவை சுருக்கிடக்கூடாது. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது மௌத்துக்குள்ள ஒரே ஒரு ஹஜ் செய்து விட வேண்டும் என்று துவாவை சுருக்கி விடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கேளுங்க, நிறைய ஹஜ் செய்வதற்காக வேண்டி கேளுங்க, நிறைய ஹஜ் செய்வதற்காக வேண்டி. ஏன் நாம துவாவை சுருக்கணும்? அல்லாஹ்விடத்துல கேட்டு ஒருவேளை அது ஒப்புக்கொண்டு விட்டால் வருடந்தோறும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய உயர்ந்த பாக்கியமாக இருக்கிறது. முன்னோர்கள் அப்படிதான் ஹஜ் செஞ்சாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 40 ஹஜ் செய்தாங்க. சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 70 ஹஜ் செய்தார்கள். இப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது விசாலமான துவாவை, யா அல்லாஹ், அடிக்கடி உன்னை பார்க்க வேண்டும், உன்னுடைய புனித ஆலத்தை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று நம்முடைய துவாவை விசாலப்படுத்த வேண்டும் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருந்தாங்க. அருமையானவர்களே, யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகிறார்? 3 பேர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாளின்னு சொன்னாங்க. 3 நபர்கள் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருத்தர் மஸ்ஜிதுக்காக வேண்டி வருகிறார், மஸ்ஜிதிலே தொழுது விட்டு செல்கிற வரைக்கும் அவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாளின்னு சொன்னாங்க. பள்ளிவாசல்ல தொழுதுட்டு அவர் வீட்டுக்கு செல்லுகிற வரைக்கும் அல்லது வேறு எங்கேயாவது செல்லுகிற வரைக்கும் அவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாளி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகிறார், அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் அவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாளி. 3வது சொன்னாங்க, யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்கிறார், அல்லாஹ்வினுடைய பாதையில் சென்று விட்டு திரும்புகிற வரைக்கும் அவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாளி என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருகிற வரைக்கும் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாளி. யோசித்து பாருங்க, அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அங்கே சென்று அவருடைய தேவைகளை சொல்லுகிற போது அல்லாஹ் அதை ஏற்காமல் போய் விடுவான். அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் வந்துட்டார். ஒருத்தர் தாய் தந்தை, ஒரு மகன் இருக்கிறார், பிள்ளை இருக்கிறார், அவர் யாருடைய பொறுப்பில் இருக்கிறார்? தந்தையினுடைய பொறுப்பிலே. கேட்கிறதெல்லாம் தந்தை வாங்கி கொடுக்கிறார். என்ன கேட்க என்ன ஆசைப்படுகிறார்களோ அது போலதான் அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் வந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் கேட்கக்கூடிய நாம் முன்வைக்கக்கூடிய நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான் என்பதாக சொன்னான். அதனால உலமாக்கள் சொல்லுவாங்க, ஹஜ் என்கிற இபாதத்தை கடன் வாங்கியாவது செய்யலாம்னு சொன்னான். கடன் வாங்கியாவது செய்யலாம். ஏன்? இந்த ஹஜ்ஜை முடித்து வருகிற வரைக்கும் அல்லாஹ் பொறுப்பாளி. இவர் அங்கு போய் தன்னுடைய கடனுடைய தேவை அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற போது அந்த கடனுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அதனால கடன் வாங்கியாவது இந்த இபாதத்தை செய்யலாம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு உலமாக்கள் சொல்லுவாங்க, 3 மரணம் இருக்கிறது, அது ஈமானிய மரணம் சொன்னாங்க. 3 மரணம் ஈமானிய மரணம், 3 மரணம் நல்ல மரணம் என்பதாக சொன்னாங்க. முதலாவது, ரமதானுடைய மாதம் முடிந்த பிறகு ஒருத்தர் மௌத்தாகிறார், அவர் கண்டிப்பாக சொர்க்கவாதி என்பதாக சொன்னார். ரமதானுடைய காலத்தில் இருந்தார், அவர் அமல் செய்தார், இபாதத் செய்தார், ரமதான் முடிந்த பிறகு மௌத்தாகிட்டார்னு சொன்னா இவர் சொர்க்கவாதி என்பதாக சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து உடனே மௌத்தாகிட்டார், இவர் சொர்க்கவாதி என்பதாக சொல்லி காட்டினார். 3வது, உம்ராக்கு போயிட்டு வந்தார், உடனே மௌத்தாகி விட்டார், இவரும் சொர்க்கவாதி என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, 3 மரணம், இது ஈமானிய மரணம். இப்படி மௌத்தாகக்கூடியவர்கள் சொர்க்கவாதி என்பதாக சொல்லி காட்டினாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு ஹஜ் செய்வதற்காக வேண்டி போறாங்க. உமர் அவருடைய கடைசி ஹஜ் போறாங்க, ஹஜ் செஞ்சுட்டாங்க. திரும்பி வருகிற போது ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர்களை அறியாமல், வயதாகி போய்விட்டது உமர் அவர்களுக்கு, கலிஃபாவாக இருக்கிறான், அவர்களை அறியாமல் சொன்ன வார்த்தை இது. அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், கபீர சின்னி, யா அல்லாஹ், எனக்கு வயது அதிகமாகி விட்டது, எனக்கு வயது அதிகமாகி விட்டது, வதாஃபத் குவதி, என்னுடைய நான் பலகீனமாகி விட்டேன், வந்தஷரத் ரஇயதி, என்னுடைய பொறுப்புகள் அதிகமாகி விட்டது. ஹஜ்ரத் உமர் அவருடைய காலத்தில் நிறைய நாடுகள் கைப்பற்றப்பட்டது, நிறைய நாடுகள் கைப்பற்றப்பட்டு கொண்டே இருந்தது. அதனால சொன்னாங்க, வந்தஷரத் ரஇயதி, என்னுடைய பொறுப்புகள் அதிகமாகி விட்டது, இனி நான் ஹலீஃபாவாக இருந்தேன் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு நான் நேர்மையாக நடப்பேன் என்பதில் எந்த விதமான உத்தரவாதம் இல்லை, யா அல்லாஹ் எனக்கு மூத்தவுடன் கேட்டான். உமர் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நான் ஷஹீதாக்கப்படணும். அடுத்து சொன்னாங்க, நான் எங்கே மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ரசூலினுடைய அந்த ஊரிலே நான் மௌத்தாக வேண்டும் என்பதாக துவா செஞ்சான்.
இந்த துவா செஞ்சு ஏறத்தாழ ஒரு 20 நாள் தான் உமர் அவர்கள் இருந்தது. இந்த துவாவுக்கு பிறகு துல்காவதானுடைய கடைசியில் இந்த துவா செய்யறாங்க. முஹர்ரம்ல ஷஹீதாக்கப்படுறாங்க. ஹஸரத் உமர் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. எப்படி ஷஹீதாக்கப்பட்டாங்க? ஒரு நேரம் ஃபஜருடைய தொழுகை தொழ வைக்கிறார்கள். ஒரு மஜூசி, ஒரு இறை மறுப்பாளர் அவரை உமர் அவர்களை சரமாரியாக கத்தியிலே குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்க. ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. உமர் அவருடைய கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? என்ன குத்துனது யாருன்னு கேட்டான். ஒரு முஸ்லீம் இல்லையே, முஸ்லீம் இல்லை என்று சஹாபாக்கள் சொன்ன பிறகு ஹஸரத் உமர் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். யா அல்லாஹ், நான் ஒரு காஃபிருடைய கையிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறேன், உனக்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார். அருமையானவர்களே, உமர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மௌத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆக சொல்ல வருகிற விஷயம் இதுதான். யார் ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு அவருக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவர் சொர்க்கவாதி என்பதாக சொல்லப்பட்டது. அருமையானவர்களே, அந்த இடம் எவ்வளவு புனிதமான இடம். ஹஜ்ஜு அசல் விஷயம், காபா தான் புனிதமான ஒரு இடம். அந்த புனிதத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த காபாவை சுற்றி பல எல்லைகள், பல மைல் தூரம் வரைக்கும் அந்த எல்லையை புனிதமாக ஆக்கிட்டான். அசல்ல காபத்துல்லா புனிதமானது, அதை சுற்றி பல ஒரு எல்லை வரைக்கும் அல்லாஹ் முழுக்க புனிதமான ஒரு இடத்தை ஆக்கி வைத்து விட்டான். என்ன காரணம்? அந்த காபத்துல்லாவினுடைய புனிதத்தை பாதுகாப்பதற்கு, அந்த காபாவினுடைய புனிதத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒரு எல்லை வரைக்கும் என்ன செய்து விட்டான்? முழுக்க அந்த காபா முழுக்க புனிதமாக்கி ஆக்கிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அந்த காபாவை விட்டு செல்லுகிற போது மக்கள் காஃபிர்கள் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி பெருமானாரை துரத்து அனுப்புறாங்க. காபாவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் காபாவை பார்த்து சொன்னாங்க, மா அஅதமு ஹுர்மத்துக, இந்த காபா எவ்வளவு கண்ணியமானதுன்னு சொன்னாங்க. பெருமானார் கவலையோடு அவர்களுக்கு மக்காவை விட்டு செல்வதற்கு கொஞ்சம் கூட அவர்களுடைய மனம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காபாவை பார்த்து சொன்னாங்க, மா அஅதமு ஹுர்மத்துக, இந்த காபாவினுடைய கண்ணியம் எவ்வளவு பெருசு. அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நகரம் சொன்னா அது இந்த நகரம் சொன்னா அது மக்கமா நகரம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வருந்தி கொண்டே அழுது கொண்டே அந்த காபாவை விட்டு ஹிஜ்ரத்திற்கு சென்றார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, மதீனாவினுடைய கண்ணியம் குறித்து சொன்னாங்க. பெருமானார் எப்போவெல்லாம் பயணத்தை விட்டு திரும்பி மதீனாவிற்கு வருகிற போது மதீனாவினுடைய மலைகளை பார்க்கும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, தாபத்துன் தைபத்துன், இந்த மதீனா எப்படிப்பட்ட நகரம், இது மனம் கமலுகிற நகரம் சொன்னார். ஒரு காலத்திலே சஹாபாக்கள் மதீனாவிற்கு சென்ற போது பெருமானார் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக சஹாபாக்களை அனுப்பி வச்சுட்டாங்க. கொஞ்சம் சஹாபாக்கள் அங்கு சென்ற பிறகு நிறைய சஹாபாக்களுக்கு உடல்நிலை சரியாம போயிட்டு விட்டது. உடல்நிலை சரியில்லாம போச்சு. சஹாபாக்கள் நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, மக்காவில் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா இருந்தோம், பெருமானார் ஹிஜ்ரத் செய்ய சொன்னாங்க, இந்த மதீனாவுக்கு வந்து இப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகுகிறதே என்று சஹாபாக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது நோய் பிடித்த நகரம் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இது நோய் பிடித்த நகரம். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டித்தாங்க சஹாபாக்களே, இந்த மதீனா இருக்கிறது இது நோய் பிடித்த நகரம் அல்ல, தாபத்துன் தைபத்துன், இது தூய்மையான நகரம், மனம் கமழுகிற நகரம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, மதீனாவினுடைய மலையை பார்த்து பெருமானார் சொல்லுவாங்க, உஹதுடைய மலையை பார்த்து சொல்லுவாங்க, உஹது யுஹிப்புனா வ யுஹிப்புஹு, உஹது மலை நம்மை நேசிக்கிறது, உஹது மலையை நான் நேசிக்கிறேன்னு சொன்னான். உஹது நம்மை நேசிக்கிறது, நான் உஹதை நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. இப்படி அதனுடைய கண்ணியம் நான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் இதுதான். நீங்க ஹஜ்ஜுக்கு போற வரைக்கும் அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு எப்போ போய் அந்த காபத்துல்லாவை பார்ப்போம், எப்போ போய் அந்த இடத்தை சந்திப்போம் என்று அந்த ஒரு ஆசையோடு ஏக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதே போல இஹ்ராம் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். இஹ்ராம் அணிந்த பிறகு எந்த துன்யாவினுடைய பேச்சும் பேசக்கூடாது. நாம் செய்யக்கூடிய அந்த காபாவை பார்க்கிற வரைக்கும், நம்முடைய இஹ்ராமை கலைக்கிற வரைக்கும் எந்த துன்யாவினுடைய பேச்சும் பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த செல்போன் வந்த பிறகு இஹ்ராம் அணிந்தும் கூட இந்த செல்போனை வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். செல்போனை வைத்து கொண்டு எல்லா மக்களுக்கும் அதற்கு பிறகு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஃபோன் போடுறது, அப்படிலாம் செய்யக்கூடாது. இஹ்ராம் அணிந்த பிறகு துன்யாவினுடைய பேச்சை அறவே விட்டுவிட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இஹ்ராம் அணிந்து விட்டால் அவருடைய முகம் மாறி போயிடும், முகல் மஞ்சளித்து விடும். என்ன காரணம்? நான் லப்பைக்குன்னு சொல்லி அல்லாஹ் லா லப்பைக்குன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்யறது? எத்தனையோ பெரியவர்கள் மரணித்து இருக்கிறார்கள். அல்லாஹ் லப்பைக்குன்னு சொல்ல வாத்திரத்திலேயே ரூஹ் பிரிந்திருக்கிறது எத்தனையோ பெரியார்களுக்கு. அருமையானவர்களே, லப்பைக் நான் இதோ வந்து விட்டேன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் வராதன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்யறது என்று அவருடைய முகங்கள் மாறிவிடும், முகங்கள் மஞ்சளித்து விடும் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அப்படி பயப்படக்கூடிய ஒரு தருணம் தான் இஹ்ராமுடைய தருணமாக இருக்கிறது. இஹ்ராம் ஒரு மனிதர், ஒரு ஹாஜி அணிந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய வாயிலிருந்து அதிகமாக வர வேண்டிய விஷயம் என்ன? லப்பைக் என்கிற தல்பியா வரணும். ஒரு ஹாஜிக்கான குறிப்பிட்ட ஒரு திக்ர்,
பொதுவாக திக்ருகள் நிறைய இருக்குது. சாதாரணமான மனிதர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். உலமாக்கள் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட ஹாஜிக்கென்று குறிப்பிட்ட ஒரு திக்ருன்னு சொன்னா அது தல்பியாவாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு, ஹஜ் என்று சொன்னால் தல்பியா சொல்வதுதான் என்பதாக சொன்னார். அங்க போய் குர்ஆன் ஓதுவதை விட, இதர திக்ர்களை செய்வதை விட, மற்ற வணக்கங்களை செய்வதை விட அதிகமாக ஒரு ஹாஜி செய்யக்கூடிய விஷயம் என்ன? தல்பியாவை அதிகமாக சொல்லணும்னு சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் வாய்க்குள்ள முணுமுணுக்கிறது அல்ல தல்பியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் ஆண்கள் தல்பியாவை உரக்க குரலில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உரக்க சத்தத்துல சொல்லுங்க, தல்பியாவை அதிகமாக சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அப்போ தல்பியாவை அதிகமாக சொல்லணும். அதனாலதான் உலமாக்களுக்கு மத்தியிலே இப்படி கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு மனிதர், சாதாரணமான மனிதர், ஹாஜி அல்லாம சாதாரண மனிதர் தல்பியா சொல்லலாமா என்கிற விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏன்? ஒரு அந்த தல்பியா இருக்கிறது அது ஹாஜிக்கென்று உரித்தானது என்பதாக நிறைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு ஹாஜிக்கு சிறந்த விஷயம் என்ன? அவர் செல்லுகிற வரைக்கும், இஹ்ராமி கலைக்கிற வரைக்கும் அங்கே சென்று பல விஷயங்களில் ஒன்று தல்பியா அதிகமாக சொல்வது என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ஹஜ் செல்லுகிற போது ஒரு கடுமையான பயணம். ஹஜ் என்பது ஒரு சிரமமான பயணம் தான். ஏன்? அங்க பல விஷயங்கள் நடக்கும், பல சங்கடங்கள் ஏற்படும். ஏன்? வரக்கூடிய மக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வருகிறார்கள், சிரமங்கள் ஏற்படும். நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும். ஆனா அந்த நேரத்தில் பொறுமை காக்கிறது இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பெருமானாருடைய காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் துல்காதாவுடைய 23 ஹஜ் செய்வதற்காக வேண்டி கிளம்புகிற போது ஒரு இடத்துல தங்குறாங்க. ஃபர்ஸ் என்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தங்கின சமயத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய சாமானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாமானும் ஹஜரத் அபூபக்கருடைய ஒரு ஒட்டகத்துல வருது. அந்த ஒட்டகத்தின் ஒரு மேய்த்து கொண்டு வரக்கூடியவர் ஒரு அடிமை, ஹஜரத் அபூபக்கருடைய அடிமை. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஹஜரத் அபூபக்கர் சின்ன அவர்கள் தன்னுடைய அடிமையை தேடுறாங்க, அடிமை காணல. ரொம்ப எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கறாங்க, காணல. கொஞ்ச நேரத்துல அடிமை மட்டும் வராரு, ஒட்டகத்தை காணோம். அடிமைகிட்ட கேட்டாங்க, எங்கப்பா ஒட்டகம்? பெருமானாருடைய சாமானும் இருக்கிறது, தன்னுடைய சாமானும் இருக்கிறது, ஒட்டகம் எங்கன்னு கேட்டான். அடிமை சொன்னார், ஒட்டகம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி. ஹஜ்ஜில் பல பொருள்கள் தொலைய தான் செய்யும், பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அல்லாஹ்வுடைய அபூபக்கர்ட்ட சொன்னாங்க, ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் கடுமையான கோபம். ஏன்? பெருமானாருடைய சாமான்கள் இருக்கிற தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றியே. உடனே என்ன செஞ்சார்? அந்த அடிமையை அபூபக்கர் சித்திக் அவர்கள் அடிச்சாங்க, ஒரு அடி அடிச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டே சொன்னாங்க, இதோ பாரு, இந்த மனிதர் இருக்கிறாரு, இஹ்ராம் கட்டி கொண்டு அடிமை அடிக்கிறாருன்னு சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்ன, இஹ்ராம் கட்டி கொண்டு தன்னுடைய அடிமை அடிக்கிறார். அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, அபூபக்கரை அவர் அடிக்காதீங்க, ஹஜ்ஜில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஹஜ்ஜில் நடக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது, அந்த விஷயத்திற்கு நானும் பொறுப்பல்ல, நீங்களும் பொறுப்பல்ல, அல்லாஹ் தான் பொறுப்பு என்பதாக சொல்லி காட்டினான். அப்போ ஹஜ்ஜில் என்ன நடக்கிறதோ, என்ன விஷயங்கள், என்ன சிரமங்கள் எல்லாம் ஏற்படுகிறதோ அதற்கு அல்லாஹ் பொறுப்பு. அல்லாஹ் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே உங்களை சோதிப்பான். நீங்க எந்த நேரத்தில் சங்கடப்படக்கூடாது, பல விஷயங்கள், சங்கடமான விஷயங்கள் நடக்கும். நீங்க பொறுமையை இழந்து அங்கே கோபப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பல விஷயங்கள் நடக்கும். எனவே அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த விஷயத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்போ ஹஜ் இருக்கிறது ஒரு உன்னதமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. நீங்க இஹ்ராம் தரித்த பிறகு எந்த விதமான துன்யாவினுடைய பேச்சும் பேசாமல் அங்கே போய் காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும், இஹ்ராம் கலற்ற வரைக்கும் எந்த விதமான துன்யாவினுடைய பேச்சும் பேசாதீங்க. யார் பேசினாலும் நீங்க தல்பியாவை ஞாபகப்படுத்துங்க, யார் பேசினாலும் தல்பியாவை ஞாபகப்படுத்துங்க. சஹாபாக்கள் இப்படிதான் செய்வாங்க. தல்பியா, யாராவது ஒரு ஹாஜி இன்னொரு ஹாஜியை சந்திக்கிற போது என்னங்க செய்யணும்? சலாத்தை விட தல்பியா தான் சொல்லணும். ஒரு ஹாஜி இன்னொரு ஹாஜியை சந்திக்கிற போது, அங்கே சென்று சந்திக்கிற போது தல்பியா சொல்லணும், அவருக்கு தல்பியாவை ஞாபகப்படுத்தணும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. இப்போ தல்பியாவை அதிகமாக சொல்லணும். இஹ்ராம் அணிந்த பிறகு ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள், நறுமணம் பூசக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது என்று பல விஷயங்கள் இருக்கிறது. சொல்லுவாங்க, ஒரு ஹஜ் என்பது ஒரு சின்ன துறவரம்னு சொன்னாங்க. ஹஜ் என்பது சின்ன துறவரம். ஹஜ்ஜில் சின்ன சின்ன ஆசைகளை விட்டு இருப்பது, இதுதான் ஒரு துறவு. இஸ்லாத்தில் முழுக்க துறவரத்திற்கு அனுமதி கிடையாது. ஆனால் சின்ன துறவரமாக இருக்கிற ஹஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு புளிந்தி படிந்த தடையோடு அதே போல புளிந்தி படிந்த ஆடையோடு இருக்கிறது தான் ஹஜ்ஜினுடைய இஹ்ராம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி ஹஜ் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஹஜ் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வல்ல ரஹ்மான்
ஆசை வைத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்து விட்டார்களோ அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அந்த இடத்தை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அதே போல யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய பயணத்தை லேசாக்கி பாதுகாப்பான முறையில் அங்கு சென்று விட்டு வருவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.